வெல்லம் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். தஞ்சாவூர்ல வெல்லும் தமிழ் பெண்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் நானு. இது மக்கள் விடியல் பயணத்தை பத்தியான விஷயங்கள், மகளிர் உரிமை தொகை, சுய உதவி குழு, அப்புறம் என்ன சொல்றது, மக்களை தேடி மகளிருக்காக நடக்கிற நலத்திட்டங்களை பத்தி விரிவா சொல்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம அந்த நலத்திட்டங்கள் எப்படி மக்களை சென்றடைஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கறத எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. இதனால தமிழ்நாடு மக்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூலமா நிறைய நலத்திட்டங்கள் அடைஞ்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது இப்ப கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் ஐயா முகாம் போட்டிருந்தாங்களா, அதுலதான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதுக்காக தான் இப்ப வந்திருக்கோம். இது இல்லாம பஸ், இலவச பஸ், அது எங்களுக்கு டெய்லி இப்ப நான் வேலைக்கு போறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சுய உதவி குழுவிலையும் இருக்கேன். ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. நாங்க பாத்துட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பெண்கள் உரிமை தொகைக்காக எங்களை வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்க வந்திருந்தோம். நிறைய விஷயங்கள்ல பயன்பட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் சொல்ல போனா என்ன கலைஞர் வீட்டு தொகை அது கிடைச்சிச்சு. எங்களுக்கு கலைஞர் வீடு ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அதுக்கு அடுத்து பஸ் இப்ப ஃப்ரீயா கிடைக்குது. பஸ்ல போறது, அதாவது போக்குவரத்து பஸ் வசதி மகளிருக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த பயன்படுத்திட்டு இருக்கோம். நாங்க என்னது காலை உணவு திட்டம் என்னோட குழந்தைங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஆமா, நாங்க பயன்பட்டு இருக்கோம். என்னோட பாப்பா அங்கதான் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்க அங்கதான் சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. உற்சாகப்படுத்துறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே. அவங்க கலைக்கவே விட மாட்டாங்கிறாங்க. நல்லா அப்பப்ப ஒரு எதா இருந்தாலுமே அவங்க பாத்துக்கிறது மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் வசதியில இருந்து அனைத்து இதுக்குமே எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க.